எனக்கு நல்ல கண்ணுவை பற்றி எனக்கு சமீபமாக ஒரு 5-6 வருஷமாக தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போவும் அவர் கேள்வி ஞானம் தான். கேள்விப்பட்ட அளவில் அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்திருக்காரு, சுதந்திர போராட்டத்தில் இருந்திருக்காரு. அவங்க மாமனார் பெரிய அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதெல்லாம் இருந்திருக்குது. நிறைய பல செய்திகள் இருக்குது. இவர் வஉசிக்கு சமமாக சிறைச்சாலையில் சித்திரவதைப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காரு. திராவிட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் செயல் இருந்துட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வளராம போனதுக்கு காரணம் அதை வளர விடக்கூடாதுன்னு ஒரு சட்டு உள்ள போந்தாங்க. வர்க்கபேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார சமத்துவம் வருங்கிறது தான் கம்யூனிஸ்ட் கொள்கை. கார்ல் மார்க்ஸ் சொன்னது. வர்க்கபேதம் ஜாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது, மதமெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க கட்சி ஆரம்பிச்சோன்னு எவன்டா வந்து சேர்ந்தான்னு பாத்தீங்கன்னா சங்கரன் நம்பூதிரிப்பாடு ஜாதி ஐயங்கார், அப்புறம் ஏஎஸ்கே ஐயங்கார், இப்படி பேரை வச்சுக்கிட்டு வர்க்கத்தையும் இழுக்க பிடிச்சுக்கிட்டவங்க எல்லாம் தலைவர்களா உள்ள வந்தாங்க. அதான் சாதி பிரச்சனையை சாதி கலவரமாக மாற்றாம தடுத்து நிறுத்திட்டு அதை ஒரு அரசியல் தலைவனுடைய இதாக மாற்றிட்டு, அது இல்லாட்டி போனால் அது ஒரு சாதி கலவரமாக்கி அதில் கொடூர் காஞ்சிருக்கலாம். அவர் அதாவது அந்த சாதியை கொண்டு அரசியலை வளர்த்தக்கூடாதுங்கிறதுல ஒரு திட்டோட்டமாக இருந்தார். அது அந்த வகையில் அவர் ஜாதி ஒழிப்பில் அவர் அவங்க மாமனார் அதுக்கு தான் அந்த ஜாதி ஒழிப்பில் தான் அவர் கொல்லப்பட்டார். அதை வச்சு அவரை அதுக்காக அந்த ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்கி மற்ற இவங்களோடலாம் பெரிய பிரச்சனையாக உருவாக வேண்டிய ஒரு விஷயம். அது திருநெல்வேலிலாம் சொல்லணுமா, ஜாதி அடிப்படையில் இயங்குற ஊர். அதில் அதை வர விடாம தடுத்து ஜாதி கலவரமே எல்லாம் பண்ணி ஒரு சமூக நீதியை காத்த பெருமை அவருக்கு நல்ல கிட்ட. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சார். அதிகாரம் தேடாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க அந்த இளைஞருக்குலாம் தோழர் நல்லக்கண்ணுன்றவர் யாரும் தெரியாம தான் இருக்காங்க. தோழர் நல்லக்கண்ணுனா உங்களுக்கு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது என்ன? அவரை பற்றி சில வார்த்தையை சொல்ல போனால் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாத இந்த மாதிரி தான் எனக்கும் தெரியாது. ஓகே. ஏன்னா எங்கள் காலத்தில் ஜீவானந்தம், கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம், எங்கள் ஊரை சேர்ந்த மோகன்குமார மங்கலம், இது போன்றவர்கள் தான் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருந்தாங்க. அப்போல்லாம் மணலி கந்தசாமி போன்றவர்கள்லாம் தான் பெரிய காங்கிரஸ் தலைவர்கள், அது கம்யூனிஸ்ட் தலைவர்கள். இவங்களெல்லாம் தான் வேட்டையாடினாங்க அந்த காலத்தில். அப்போ பிரிட்டிஷ் தடை விதிச்சிட்டாங்க. சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்டத்துக்கு தடை விதிச்சாங்க. தடை விதிச்ச போது பல பேர் தலைமறைவாக இருந்தாங்க. அதில் அந்த மாதிரி தலைமறைவாக இருந்து பிரபலமானவர்கள் இப்போ நான் சொன்ன பேர்கள் எல்லாம். அதில் அப்போ நாங்கள் எங்களுக்கு நல்ல கண்ணுவை பற்றி எனக்கு சமீபமாக ஒரு 5-6 வருஷமாக தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போவும் அவர் கேள்வி ஞானம் தான். ஒரே ஒரு திருமணத்தில் நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் திருமணத்தில் அவரை பார்த்த போது அவர்கிட்ட காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கினேன். அதை தவிர எனக்கு அவரை பற்றி உண்மை தெரியாது. கேள்விப்பட்ட அளவில் அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்திருக்காரு, சுதந்திர போராட்டத்தில் இருந்திருக்காரு. அவங்க மாமனார் பெரிய அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதெல்லாம் இருந்திருக்குது. நிறைய பல செய்திகள் இருக்குது. இவர் வஉசிக்கு சமமாக சிறைச்சாலையில் சித்திரவதைப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர்களில் வஉசி மாதிரி சிறை கொடுமை அனுபவிச்சவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு துன்புறுத்தினாங்க வெள்ளக்காரர்கள். அதுக்கு சமமா அவருடைய மீசையெல்லாம் சுட்டு காயமெல்லாம் நெருப்பு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரை இது பண்ண அதெல்லாம் இருக்குது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உறுதியாக கடைசி ஊரில் வந்தார். 100 ஆண்டு வாழ்ந்தாருன்றது இருக்கும்போது இன்னொரு 5-6 வருஷம் இருப்பார்னு எதிர்பார்த்தாரு. ஆரோக்கியமாக தான் இருந்தார். அந்த நேரம் வந்துருச்சு. 100ங்கிறது நிறைவேற்றிட்டார். அது வருத்தப்படுத்து. இந்த மாதிரி 100 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இறக்குறவங்களை கல்யாண சாவுன்னுவாங்க. அதாவது மங்களகரமாக எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இந்த ஜென்மம் பூர்த்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. மறுஜென்மம் இருக்காதுன்றலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கைகள். அதனால நிறைவாழ்வு வாழ்ந்தவர் ஒரு தியாகியாக இருந்து இவ்வளவு சோதனைகளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமும் இயற்கையோட போராடி அது இயற்கையும் என்று 100 வருஷம் வாழ்ந்தாருங்கிற
ரெக்கார்டெல்லாம் அவருக்கு இருக்குது. அவருடைய மறைவுங்கிறது நம்ம தெரியலன்னா கூட ஒரு பெரிய தலைவர், ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இருந்திருக்கார். அவரை பற்றிய தவறான செய்திகளை நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியில் அத்தனை ஆண்டு காலம், இன்னும் சொல்லப்போனால் இளமையிலேயே அரசியலுக்கு வந்திருக்கார். வாலிபராக இருக்கும்போதே அரசியல் வந்தார். அவ்வளோ ஏறத்தாழ அரசியல்லையே அவருக்கு 80 வருஷம் அனுபவம் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அது ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவராகவும் ஒரு பெரிய தொண்டராகவும் இருந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அந்த வகையில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து மக்களுக்கு அந்த ஆயுளை எப்படி நல்லா வச்சுக்கிறதுங்கிறதை இங்கே நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காரு. அதனால் இதுதான் நினைவுகள் அவரை பற்றி வரும் சார். ஆக்சுவலாக எப்பவுமே வந்து மாற்று கட்சியில் இருக்க ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க சார். ஒரு எதிரியான ஒரு கோணத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் எல்லா கட்சி தலைவரும் வந்து விரும்புகிற ஒரு தலைவர் யாருன்னா அது தோழர் நல்லக்கண்ணன் வந்து சொல்லுவாங்க. இப்போ அவரை வந்து அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விருது கொடுத்து அதுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் பணமாக வந்து கொடுக்குறாரு. அந்த 10 லட்சம் பணத்தையும் வந்து மீண்டும் தமிழக அரசுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அது கொடுக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் முகத்தை பார்க்கணும் நம்ம, அவ்வளோ புன்னகையாக வந்து இருப்பார் சார். இது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களும் வந்து தோழர் நல்லக்கண்ணன் அவர்களுக்கு நிறைய உதவிகள் வந்து பண்ணதாக வந்து சொல்லுவாங்க சார். அவருக்கு வந்து கார் கொடுக்கணும்னு சொல்லும் போது கார்லாம் எனக்கு வேண்டாம், அது என்னுடைய கட்சிக்கே வந்து கொடுத்துருங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்களே வந்து 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி வந்து நல்லக்கண்ணிகிட்ட கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தனக்கு வர எல்லாத்தையும் வந்து மக்களுக்காகவே தொடர்ந்து வந்து அதை தியாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அத்தனை பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே. இப்போ ஜீவானந்தா அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு அதை அடிப்படையாக வச்சு நல்லதம்பி படத்தில் ஒரு காட்சியே வரும். 2 வேட்டி தான் வச்சிருந்தாரு. ஒரு வேட்டியை துவைச்சு போட்டுருவார், ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு இருப்பார். அவசரத்துக்கு வாங்கினாக்கா அந்த வேட்டி காயிற வரல வெயிட் காத்துருன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த அளவுக்கு ஜீவா இருந்தார். தாமரத்தில் தான் இருந்தார். அவருடைய மகர்லாம் படித்தாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து மருத்துவக் கல்லூரியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய ஜீவாவுடைய அவங்கெல்லாம் வந்து எப்படி எளிமையினுடைய சிகரமாக இருந்தாங்க. வந்த வருமானத்தில் வந்து தனக்கு தேவையானது மாத்திரம் வச்சுக்கிட்டு மிச்சத்தையெல்லாம் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இப்போ நல்லக்கண்ணு அவர்களுக்கு கூட கட்சி கம்ப்ளீட்டாக அவர் கட்சி அலுவலகத்தில் தான் குடியிருந்தார். அவர் சொந்தமாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி பல தலைவர்கள் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் எனக்கு இந்த கம்யூனிஸ்ட் அந்த இயக்கத்து மேலே எனக்கு ஒரு இதே என்னன்னா, பாடுபட்டவர்களை எல்லாம் கைவிடாமல் அவங்கள எல்லாத்துக்கும் கடைசி வரலும் அந்த கட்சியை காப்பாற்றிருக்குது. அது மாதிரி நான் கேள்விப்பட்ட அளவு ஜீவா அதுக்கு அடுத்தாப்படி நல்லக்கண்ணு. கல்யாண சுந்தரமெல்லாம் வந்து இப்போ வசதியானவர்கள். மோகன்குமார் மங்கலம் வந்து குமாரமங்கலம் ஜமீனுடைய ஜமீன்தார், அவர் பெரிய ஜமீன்தார். அவரை ஒரு கம்யூனிஸ்டாக மாறினார். இப்போ தீவிரமான கம்யூனிஸ்டாக இருந்தார். அவங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. அவங்கெல்லாம் கட்சி கொடுத்தாங்களா என்ன தெரியாது. அவங்க அப்பா பி சுப்பராயன் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர் பிரிட்டிஷ் காலத்தில், அந்த காலத்தில் இருந்தவர். பட் அவங்கெல்லாம் பெரிய ஜமீன்தார்கள். இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் தீவிரமாக சுப்பராயன் வந்து காங்கிரஸ், அவருடைய மகன் வந்து கம்யூனிஸ்ட், மோகன்குமார் அவங்களும் கம்யூனிஸ்ட். ஒருத்தர் வந்து தொழிலதிபராக இருந்தார். இன்னொருத்தர் வந்து நம்முடைய இராணுவ தளபதியாக இருந்தார், பரமசிவகுமார் மங்கலம். அது அப்போ வந்து பரமசிவத்தை வந்து இப்போ இராணுவ தளபதி ஏற்படும்போது கம்யூனிஸ்டாக இருக்கவருடைய அண்ணனை போடலாமாங்கிற கேள்வியெல்லாம் வந்தது. இதெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் லட்சியவாதிகள் லட்சியத்துக்காக பாடுபட்டவங்க. மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து அவங்க எப்படி வேறுபடுறாங்கன்னா தான் எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த இயக்கம் இருக்குதே ஒழிய செயல்பாடுகளை நம்ம பார்க்கறதே இல்லை. கம்யூனிஸ்டுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கறதில்ல. எப்போ கேள்விப்படுறோம்னாக்கா தேர்தல் வரும்போது சீட்டை கேட்கும்போது அவங்க இருக்கிறது தெரியுது. தொழிற்சங்கத்தில் கூட அவங்களுடைய ஈடுபாடுகள் இப்போ பெருசாக இல்லை. ஒரு காலத்தில் அவங்க நினைச்சாங்கன்னா அந்த தொழிலையே கம்ப்ளீட்டாக நிறுத்திட முடியும். பயந்தாங்க. புரியுது. அதனால தான் கேரளாவுடைய தொழில் வளர்ச்சி வராமல் போனதுக்கு காரணம் அது கம்யூனிஸ்டுகள் முதல் எதிர்கட்சி ஆட்சி வந்தது வந்து கேரளாவில் தான், கம்யூனிஸ்டுகள் ஆட்சி. அதனால எந்த தொழிலும் அங்கே போக மாட்டேங்க. அது வம்பே வேணான்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் அந்த அளவுக்கு இல்லை. அவங்களுடைய செயல்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை. அதனால தான் நல்லக்கண்ணுவை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாத போனதுக்கு காரணம்
கம்யூனிஸ்ட் கட்சியே செயலிழந்து போனமே இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க சார், அவருக்கு வந்து சிறையில் வந்து நிறைய கொடுமைகள் வந்து பண்ணாங்க. அந்த சிகரெட் துண்டெல்லாம் வச்சு அவர் மீசையை வந்து பொசுக்குனாங்கன்னு வந்து சொல்லுங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து சைடில் ஒரு மறு ஒன்று இருக்கும் சார், அதை மறைக்கிறதுக்காக தான் பெரிய அளவில் வந்து மீசை வளர்த்துதா வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த பொசுக்குன்னு சொன்ன உடனே தான் அதெல்லாம் அதுலேருந்து அந்த மீசை இல்லாமல் இருந்திருக்கு. அதான் நான் சொல்கிறேன். வஉசிக்கு அடுத்தாப்படி அவரை விட மிக அதிகமான கொடுமைகளை அனுபவிச்சவர் வந்து சிறைச்சாலையில் நல்லக்கண்ணு அவர்கள். அந்த அளவுக்கு தியாகமெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் காலப்போக்கில் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்ததுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் செயலிழந்துட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வளராமல் போனதுக்கு காரணம் அதை வளர விடக்கூடாதுன்னு ஒரு சட்டு உள்ளே போந்தாங்க. வர்க்கபேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார சமத்துவம் வருங்கிறது தான் கம்யூனிஸ்ட் கொள்கை. கார்ல் மார்க்ஸ் சொன்னது. வர்க்கபேதம்னா ஜாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது, மதமெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கே கட்சி ஆரம்பித்தோன்னே எவன்டா வந்து சேர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் நம்பூதிரிப்பாடு ஜாதி ஐயங்கார், அப்புறம் ஏஎஸ்கே ஐயங்கார், இப்படி பேரை வச்சுக்கிட்டு வர்க்கத்தையும் இழுக்க பிடிச்சிக்கிட்டவங்களாம் தலைவர்களாக உள்ளே வந்தாங்க. அதனால அந்த கம்யூனி அந்த தொழிலாளர்கள் அதை நம்பலை. ஆனால் இன்னைக்கும் கூட திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், இது அதிமுகவாக இருக்கலாம், எதோ வேணாலும் இருக்கலாம். தொழிற்சங்கங்கள் வந்துருச்சுன்னா தொழிலாளிகள் பூரா கம்யூனிஸ்ட் பண்ணே தான் போகும். அதே மாதிரி இப்போ நல்லக்கண்ணு கூட ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் பார்த்து தான் வந்து சொல்லுவாங்க. அது ஆமாம், எல்லா தொழிலதிபர்களும் வேண்டாம்னாங்க. ஏன்னா அவரெல்லாம் தீவிரமான கம்யூனிஸ்டுகள், உண்மையான கம்யூனிஸ்டுகள். ஓகே, வேலைக்கு போகிற கம்யூனிஸ்ட் இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால தான் அவங்க கம்யூனிஸ்டுகள் வந்து தோக்கடிக்கிறது. அதனால தான் கம்யூனிஸ்டுகளை வர முடியல. ஆனால் அதே சமயத்தில் கம்யூனிசத்தையே மென்மையான முறையில் கையாண்டது வந்து திமுக திராவிட இயக்கங்கள் ஆனதுனால கம்யூனிஸ்டுகள் வந்திருக்க உண்டாக்கி இருக்க வேண்டிய வளர்ச்சியை திராவிட இயக்கங்கள் இது வாங்கிடுச்சு. உழவனுக்கு நிலம் சொந்தம் அதுங்கிறதுலாம் அந்த கொள்கையெல்லாம் கம்யூனிஸ்ட் வந்து இவங்க எடுத்துட்டாங்க. எடுத்து இவங்க பிரச்சாரமும் பண்ணாங்க, அதை நிறைவேற்றியும் காட்டினாங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜாஜி வந்து கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சதால ராஜாஜி தான் முக்கிய காரணம். ஆமாம் சார். உழுபவனுக்கு நிலம் சொந்தம், 60 உழுபவனுக்கு நில சொந்தக்காரனுக்கு 40 அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க. அவர் முதலமைச்சர் வந்து உட்காந்தோடனே என்ன இவ்வளவுதானே உங்க கோரிக்கை, எதை சட்டமாக்கிறதுன்னு சொல்லி சட்டமாக்கி விட்டார். அப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. உழுபவனுக்கு நிலம் தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அப்படிதான் அவங்க கம்யூனிஸ்டுகளை காலி பண்ணாரு ராஜாஜி. கம்யூனிஸ்ட் தத்துவத்தை கையில் தானே எடுத்துக்கிட்டு நீ என்ன செய்யறது நானே செய்கிறேன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் காலி பண்ணதில் மிக முக்கிய பங்கு இது இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் எல்லாம் பிரமாதமாக தன்னுடைய படங்கள் எல்லாம் கொண்டு வந்த பிறகு அந்த கம்யூனிஸ்ட் மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் அதுக்கு போயிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரல. புரியுது. அதனால தான் நல்லக்கண்ணு போன்றவர்களும் பெரிய அளவில் இல்லை சார். இப்போ கலைஞர் வந்து மாற்றுக் கட்சியை சார்ந்தாங்க சார். அவர் வந்து நல்லக்கண்ணோட பிறந்த நாளுக்கு வந்து தலைமையேற்று அந்த விழாவை வந்து கம்யூனிஸ்டுகளோட எப்பவுமே திராவிட இயக்கங்கள் ஒன்றாவே இருந்தது. ஓகே, கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று தான். எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் ஆரம்பிச்ச போது அவங்களுக்கு கை கொடுத்து எல்லா காலத்திலையும் கை கொடுத்துக்கிட்டு இருந்தது கம்யூனிஸ்டுகள் தான். அவங்கள எதிராளியாகவே இருக்கல. காங்கிரஸ் அவங்க தீவிரமான எதிராளியாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாஜக வந்ததுக்கு அப்புறம் அந்த பந்தம் பாசம் இன்னும் அதிகம் ஆயிடுச்சு. அதனால 2மே ஏறத்தாழ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி. 2 ஒரே கொள்கை தான். அது மாதிரி இருந்தது. அதனால தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருந்தது. சார் ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அவருடைய மாமனார் வந்து கொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து நடைபெறுது, 2 சாதிகளுக்குமானது. அதில் வந்து அவங்க மாமனார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். இதன் காரணமாக அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. அப்பவும் வந்து இவர் வந்து கோவப்படாமல் நல்லக்கண்ணு அவர்கள் இது வந்து வேற யாரோ இதை செஞ்சிருப்பாங்க, நம்ம ஊர் ஆட்கள் வந்து யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சண்டையை வந்து முடிச்சு வச்சுதா வந்து அதான் சாதி பிரச்சனையை வந்து சாதி கலவரமாக மாற்றாம தடுத்துட்டார். ஓகே, தடுத்து நிறுத்திட்டு அதை ஒரு அரசியல் தலைவனுடைய இதாக மாற்றிட்டார். அது இல்லாட்டி போனால் அது ஒரு சாதி கலவரமாக்கி அதில் வந்து கொடூர் காஞ்சிருக்கலாம் அவர். அதாவது அந்த சாதியை கொண்டு வந்து அரசியலை வளர்த்தக்கூடாதுங்கிறதுல அவர் திட்டவட்டமாக இருந்தார். அது அந்த வகையில் அவர் ஜாதி ஒழிப்பில் அவர் மிக அவங்க மாமனார் அதுக்கு தான் அந்த ஜாதி ஒழிப்பில் தான் அவர் கொல்லப்பட்டார். அதை வச்சு அவரை அதுக்காக அந்த ஒரு ஜாதி கலவரத்தை உண்டாக்கி மற்ற இவங்களோடலாம் பெரிய பிரச்சனையாக உருவாக வேண்டிய ஒரு விஷயம். அது திருநெல்வேலிலாம் சொல்லணுமா, ஜாதி அடிப்படையில் இயங்குற ஊர். அந்த ஊர் அதில் அதை வர விடாமல் தடுத்து
ஜாதி கலவரமே எல்லாம் பண்ணி ஒரு சமூக நீதியை காத்த பெருமை வந்து அவருக்கு நல்ல கிணக்கு. புரியுது சார். அதே மாதிரி இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு சார், குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர். அவர் வந்து அவரோட புக்கில் வந்து எழுதியிருந்தார் சார். ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூரில் ஜெயிச்சது வந்து மிக வலியோட வந்து என்னுடைய வெற்றியை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா எதிர்த்து போட்டிட்டு வந்து தோழர் நல்லகண்ண அவர் அப்படி எழுதுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா. ஏன்னா அங்கே கொள்கை சார்ந்தே வேறு வேறாக இருப்பாங்களா சார், அவரும் அதை பதிவு பண்ணியிருந்தார் சார். அதாவது வாஜ்பாய் மாதிரி மிக நல்ல மனிதர், ஆனால் அவர் இருந்தது மகா மட்டமான கட்சி. அதான கலைஞர் சொன்னார், ஒரு ஒரு மகா மட்டமான ஒரு இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது அந்த வாஜ்பாய்க்கு பேர். ஓகே. அந்த கட்சிக்கு அவருடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவருடைய கொள்கை அடிப்படையில் அவர் நடந்ததுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. பண்பாளர், உயர்ந்த பண்பாளர் வாஜ்பாய். அதனால தான் வாஜ்பாய் வந்து பிரதம மந்திரியாக வந்தபோது திராவிட இயக்கங்கள் வந்து வாஜ்பாய் கை கொடுத்துச்சு. ஏன்னா அவர் வந்து வாஜ்பாய் வந்து நிறைய திராவிட இயக்கங்களோடு தான் இணைஞ்சிருந்தாரா. அது மாதிரி ஒவ்வொரு சில பேர்கள் வந்து அனைத்து பிரிவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக அது மாதிரி நல்ல கண்ணு இருக்கு. ஆனால் இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸாக இருக்கட்டும், அந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து கியூபாவில் இருக்கிற இந்த சேகுவாரா வந்து பேசுவாங்க, ஃபிடல் காஸ்ட்டை பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே ஒருத்தர் வந்து நம்ம மக்களுக்காக போராடின ஒரு பர்சன் தான் வந்து தோழர் நல்லகண்ணா அவர். இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸாக இருக்கட்டும், ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ஃபிடல் காஸ்ட்டை பற்றி பேசுவாங்க, சேகுவாரா பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே நம்ம மக்களுக்காக தொடர்ந்து வந்து ஒரு 80 வருடங்களுக்கு மேலே போராடின ஒரு தலைவர் தான் தோழர் நல்லகண். ஆனால் அவர்கள் குறித்து இன்னும் மக்கள்கிட்ட அது பெருசளவில் போய் ரீச் அடையலையே சார். அதாவது அன்சங் ஹீரோஸுப்பாங்க, அவங்க செஞ்ச தொண்டுகள் வந்து வெளிப்படுத்திக்காமையே விட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அவரை பற்றி நமக்கு தெரியாமல் போயிடுது. நான் ஒரு திமுக கூட்டத்தில் என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. நலத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தான் ஏற்பாடு பண்ணார், சுப்பிரமணியம். அதில் போய் பேசும்போது துணை மேயர் அதில் இது பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், மற்றவங்கெல்லாம் வந்து நக்கீரன் கோபால், ஹிந்து ராம், என்ன இந்த பாண்டே, அப்புறம் நான் பிரியன், இவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிறோம். அவர் பேசும்போது மேயர், துணை மேயர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் தெரியும், இந்த காந்தராஜும் பிரியனையும் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாரு. நாங்கள் அந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்காத ஆட்கள். அப்புறம் என்னை பற்றி கோபால்லாம் பேசும்போது அவருக்கு தெரிஞ்சது, நாங்கள் என்ன மாதிரியான இதில் இருந்து எந்த காலத்துலலாம் நாங்கள் எத்தனை வகையான முறையில் நாங்கள்லாம் வேட்டையாடப்பட்டோம், எப்படியெல்லாம் தப்பிச்சு ஓடி இருக்கோங்கிறதெல்லாம் அப்புறம் தான் நாங்கள் பேச அவர் புரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டார். இவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள், எங்களுக்கு தெரியாது. அன்சங் ஹீரோஸ் சார், நாங்கள் விளம்பரப்படுத்திக்கல. இந்திய எதிர்ப்பு போராட்ட சமயத்தில் என்ன போலீஸ் மிரட்டுச்சு, துரத்தினார். இப்படி தான் தப்பிச்சேன்னு கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என்ன நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு பிடிச்சிட்டாங்க. பிரபாகரனுக்கு எனக்கு தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாங்கள் மாட்டிட்டு முடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் சொல்ல முழிக்கிறார் அவரு. சார் இவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள்? அது மாதிரி நல்லக்கண்ணு அப்படித்தான் தன்னுடைய போராட்டங்களை வந்து வெளிப்படுத்திக்கல. நான் தான் சொல்கிறேனே, நாங்கள்லாம் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க. ஒரு உண்மை ஒன்று இப்போ சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகளுக்கு தடை விதித்த போது எல்லாம் தலைமறைவானாங்க. அதில் மணலி கந்தசாமிங்கிற ஒரு பெரிய தலைவர் ஒரு ஏறத்தாழ 1 மாதம் எங்கள் வீட்டில் தலைமறைவாக குடியிருந்தார். போலீஸ் தப்பிக்கிறது எல்லா இடத்துலையும் தேண்ட போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வரல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அப்போ கௌரவ மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக இருந்தவர். இவர் வீட்டில் இருக்க மாட்டார் நினச்சி விட்டாங்க. எங்கள் அப்பாவெல்லாம் கைது பண்ணுற அளவுக்கு வந்தது. ஓகே சார், அந்த அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி இப்போ மணலி கந்தசாமி எத்தனை பேத்துக்கு தெரியும்? தெரியாது சார். வேட்டையாடப்பட்டவர்கள் அவங்கெல்லாம். பாலதண்டாயுதத்தை வந்து விமான விபத்தில் சாகாம இருந்திருந்தாக்கா அவரையும் தெரிஞ்சிருக்காரு. கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் அதெல்லாம் கல்யாண சுந்தரம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தலைவராக இருந்தாங்க. ஜீவா பெரிய தலைவராக விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தார். அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த தாமிரபரணி ஆறு இருக்கு சார், அங்கே வந்து மணல் கொள்ளை வந்து அதிகமாக நடந்துருந்தது. அதை தடுத்து நிறுத்தின ஆள் யாருன்னா தோழர் நல்லக்கண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரை பற்றி நிறையா இருக்குங்க, எவ்வளோ சொல்லலாம். நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிக்கிட்டே போகலாம். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம யாரும் இதை சொல்லலை. இன்னைக்கு இறந்த பிறகு அவரை பற்றி புகழ் பாடுறோம். அவர் அதை வந்து வெளிப்படுத்திக்கல, அதை வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணல. தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருந்தார். புரியுது சார், போயிட்டு இருந்தார். அதை வந்து ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி நான் தான் அதை செய்தேன்லாம் சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். புரியுது சார். அந்த வகையில் அடக்கி வச்சார். புரியுது.
சார் தோழர் நல்லக்கண்ணை பற்றி தெரியாத பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.